அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 21 மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் முக்கியமான ஒரு நாள். 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 21ஆம் திகதி இதே போன்றதொரு நாளில் ஈஸ்டர் அட்டாக் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் அதிகமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் சிஐடியினரிடம் ஜனாதிபதியின் ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான அறிக்கை கையளிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜனாதிபதி நேற்றைய தினம் பொலனறுவையில் பேசியிருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பேசியிருந்தார். அது தொடர்பான செய்திகளும் அதிகம் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த வாரம் மன்னாரிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் மன்னாரில் தெரிவித்த கருத்து தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைக்காக இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு கூட இருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகள் இது தொடர்பான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளை அலங்கரித்திருக்கின்றன. அவை தொடர்பாக விரிவாக ஆராய்வோமாக இருந்தால், அதிகாரத்தை கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பொலனறுவையில் ஜனாதிபதி அனுர என்ற செய்தி. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதல் என ஜனாதிபதி நேற்றைய தினம் பொலனறுவையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் தொடர்பான பல விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் 2ஆம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியின் நுழற்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோல் இனவாத அரசியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது குழப்பம் அடைந்துள்ளனர். பிரதமர் ஹரிணி அமரசூரிய இனவாத அரசியலில் ஈடுபட்ட பலர் தற்போது குழப்பம் அடைந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் வவுனியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கு பல பிரசார கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். அதன் போதுதான் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி 16ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் யாழ்ப்பாணம் தும்பளையில் பெண் ஒருவர் அடித்து கொலை, களவுக்கு சென்ற இளைஞன் கொடூரம் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் பெண்கள் போல் வேடமணிந்து இணுவில் மஞ்சத்தடி முருகன் தேர் திருவிழாவில் திருட்டு என்ற செய்தி காணப்படுகின்றது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தபால் மூல வாக்களிப்பு 4 நாட்கள் மாத்திரமே இடம்பெறும் என்றவாறு ஒரு செய்தியும், பிரதமரின் வருகையை முன்னிட்டு நெடுங்கணியில் மின்சாரம் துண்டிப்பு, பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. நேற்றைய தினம் வவுனியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக காணப்படுகின்றது. தேர்தல் பிரசாரத்தில் ஜனாதிபதி வெளியிட்ட சர்ச்சை கருத்து, தேர்தல்கள் ஆணைக்குழு ஒன்று கூடுகின்றது என்ற செய்தியும், வடமராட்சி உடுத்துறையில் வாழ்வெட்டு தாக்குதல், குடும்பஸ்தர் படுகாயம் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையை விரிவாக ஆராய்வோமாக இருந்தால், குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை, ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் கையளிப்பு, விசாரணைகளை தொடர்கின்றது சிஐடி சிறப்பு குழு என்ற செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கையளித்ததாக அந்த செய்தி 11ஆம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்றவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும், 31,000 பட்டதாரிகள் அரச சேவையில் உள்ளிருப்பு 3ஆம் பக்கத்திற்கு அந்த செய்தி தொடர்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 6 ஆண்டுகள் நிறைவு, கொல்லப்பட்டோரை நினைவு கூறும் நிகழ்வுகள் நாடு முழுவதும் ஏற்பாடு என்ற செய்தி காணப்படுகிறது. இன்றைய தினம் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறும் நேற்றைய தினம் கொழும்பு பேராயர் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் தான் 11ஆம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் உள்ளூராட்சி தேர்தலில் ஆர்வம் காட்டாத மக்கள் பெஃப்ரில் அமைப்பு சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு வழக்குகள் என்று விசாரணை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை ரத்து செய்ய பிரேரணை என்ற செய்தி காணப்படுகிறது. திருடுவதற்கு தடையாக இருந்ததால் தும்பளையில் பட்டப்பகலில் மூந்தாட்டி அடித்து கொலை என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் தவறான முடிவெடுத்த ஒருவர் உயிரிழப்பு,
மறிக்க மறிக்க மணலுடன் ஓடிய டிப்பரின் மீது துப்பாக்கிச்சூடு, போலீசார் துப்பாக்கிச்சூடு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக யாழ் தினக்குரல் பத்திரிகை நோக்குவோமாக இருந்தால், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே ஈஸ்டர் தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் நினைவேந்தல் நாளில் ஜனாதிபதி சூசகம் சூத்திரதாரிகளை மறைக்கவே விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவோம் என்ற செய்தி காணப்படுகின்றது. பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னதாக ஜனாதிபதி ஒரு மக்கள் சந்திப்பின் போது சொல்லியிருந்தார், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரியை நிச்சயம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். அதற்கமைவாக நேற்றைய தினம் சிஐடியினரிடம் அறிக்கை ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்றைய தினத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் என பல்வேறு தரப்பினரும் பேசிக்கொள்கின்றார்கள். அதேபோல் நேற்றைய தினம் புலனறுவையிலும் ஜனாதிபதி இவை தொடர்பான ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்கிறார். நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவோம் என்றவாறு சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைப்பு என்ற செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை அறிய அசாத் மௌலானாவை விசாரணை செய்யுங்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது. கொழும்பு மறைமாவட்ட தொடர்பாடல் இயக்குனர் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்க வரி அதிகரிப்பு விவகாரம், இலங்கை பிரதிநிதிகள் குழு நாளை அமெரிக்கா பயணம் என்ற செய்தியும், இலங்கைக்கு உரித்தான நுளம்பு இனம் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும், வாய் தர்க்கம் முற்றி வாழ்வெட்டில் முடிந்தது, ஒருவர் படுகாயம், யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபரின் தாக்குதலில் வயோதிப பெண் பலி, யாழ் பருத்தித்துறையில் சம்பவம் என்ற செய்தியும், தேர் திருவிழாவில் நகை திருட்டு 4 பேர் கைது என்ற செய்தியும், சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு என்ற செய்தியும், ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்தவர் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. மன்னார் உயிலங்குளம் பகுதியில்தான் ரயிலில் இருந்து தவறி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகி இருக்கிறது. அவை தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கு. அதேபோல் குறிப்பாக வடமாகாணத்தில் வெப்பநிலை 39 தொடக்கம் 45 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இன்றும் அதிகமான வெப்பநிலை, மனித உடலால் உணரக்கூடிய அளவு வெப்பநிலை அதிகமாக காணப்படும். ஆகவே பொதுமக்கள் அவதானமாக இருங்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆகவே வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற விதமாக வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீர் சார்ந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பத்திரமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு, இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான செய்திகள் அதிகமாக வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2019ஆம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் ஏப்ரல் 21ஆம் தேதி 7 இடங்களில், குறிப்பாக தேவாலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் பலர் அந்த தேவாலயங்களில் ஒன்று கூடியிருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கொழும்பின் நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள் உட்பட 7 இடங்களில் தொடர் பயங்கரவாத குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக வெளிநாட்டவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட மொத்தமாக 270 பேர்கிட்ட பலியாக இருந்தார்கள். பலர் காயமடைந்திருந்தார்கள். பலர் இன்று வரையுமே அந்த தாக்குதலுக்கு இலக்கான பலர் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றும் உள்ள மன நிதி ரீதியான பல்வேறு தேவைப்பாடுகளுடன் இன்றும் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதலுடன் தொடர்புபட்ட சூத்திரதாரிகள் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு தகவலும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் ஆனால் இதுவரைக்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. இந்த நேரத்தில் தான் தற்போது வந்திருக்கின்ற அனுர் அரசாங்கம் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் சிஐடியினரிடம் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்துக்குள் சில அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறப்பட்டாலும் நேற்றைய தினமும் ஜனாதிபதி இது தொடர்பான கருத்துக்களை புலனறுவையில் தெரிவித்திருக்கின்றார். நீதி நிச்சயமாக நிலைநாட்டப்படும். இந்த ஈஸ்டர் தாக்குதல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தான் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறு பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய தினம் என்ன நடக்கப் போகின்றது என்று. மீண்டும் நாளே மற்றும் ஒரு மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.